இனிதாண்டா எங்க ஆட்டம் ஆரம்பம், இதாண்டா எங்க வலி. இப்படிக்கு டிஎம்கே, ஐயோ எனக்கு தலைவலி, இருந்தாலும் நான் முறைப்படி போராடுவேன். இப்படிக்கு விஜய். வியூவர்ஸ், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், விஜய் சார் வந்து அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு, கொடி அறிவிச்சிட்டாரு, சின்னத்தை அறிவிச்சிட்டாரு, எல்லாமே பண்ணி இன்னும் 10 நாள்ல மாநாடு பெருசா நடக்க திட்டம் போட்டிருந்தாரு. அது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பாவே இருந்துருமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. எதனால இந்த சந்தேகம் வந்ததுன்னா, இந்த மாநாட்டை நடத்த நம்ம விடியல் அரசோட காவல்துறை போட்ட அந்த கட்டுப்பாடுகள் தான். அது என்னென்ன கட்டுப்பாடுகள், அதை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் எதிர்ப்புகள், இந்த கருத்து எல்லாம் கலந்து நம்ம பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சுத்தமா எதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. ஒலிபெருக்கி, அதாவது லவுட் ஸ்பீக்கர்ஸ்க்கு சுத்தமா அனுமதி கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம இந்த வான வேடிக்கை இருக்குங்க இல்லையா, இதுக்கும் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 234 தொகுதியிலிருந்து வரக்கூடிய டிவிகே மெம்பர்ஸ் உடைய லிஸ்ட், அதுக்கானதுன்னு எந்தெந்த சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்க வராங்க, எந்த பஸ் மூலமா வராங்க, பஸ் டிராவல் கம்பெனி பேரு முத கொண்டு டிவிகே கட்சி சார்பா போலீஸ்ல வந்து அவங்க சப்மிட் செய்யணும். அது மட்டும் இல்லாம வர்ற மெம்பர்ஸ்க்கு வந்து 1:30 மணிக்கு மேல மாநாட்டுக்குள்ள போக அனுமதி சுத்தமா மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பஸ் நிப்பாட்டி வைக்கிறதுக்காண்டி பார்க்கிங்காகவே ஒரு சில ஏக்கரை வந்து வாடகைக்கு டிவிகே கட்சி சார்பா வாங்கி வச்சிருக்காங்க. அங்க வெளியே வந்து டிவிகே தொண்டர்கள் வந்து காவலுக்கு நிக்கணுமா, யாரும் பஸ்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கலத்திட்டு போயிடாம இருக்கணும். அதுக்காக இன்னொரு விஷயத்துக்காகவும் காவலுக்கு நிக்கணுமா, என்னன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க, யாரும் பெண்கள்கிட்ட வந்து தப்பா நடந்துடக்கூடாது, ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. இப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா அடுக்கா பேனர்ல ரெஸ்ட்ரிக்ஷன், எல்இடி லைட்ல ரெஸ்ட்ரிக்ஷன், கொடியேற்றல ரெஸ்ட்ரிக்ஷன், பேனர் வந்து 10 அடி தான் வைக்கணும், அது மாதிரி கொடி ஏற்றும் போது இவ்வளவு ஹைட்டுக்கு தான் கொடி ஏற்றணும், இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் மேல ரெஸ்ட்ரிக்ஷன். இதுல சில நல்ல காரணங்களும் இருக்கு, சில அரசியல் சூட்சமும் இருக்கு. அதை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோங்க. இவங்க போட்ட அந்த தடைகள்லயும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லயும் கொஞ்சத்துல கொஞ்சம் நியாயமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கலன்றது எந்த நொடியில ஆர்ப்பாட்ட களமா மாறும், எப்ப அவங்க உள்கட்சி கூசலா மாறுன்றதை யாருமே கணிக்க முடியாது. இருந்தாலும் விஜய்க்கு வந்து இது முதல் மாநாடு தான், டிவிகே கட்சியோட இது முதல் மாநாடு தான். ஆனாலும் முதல் மாநாட்டிலே அந்த அரசியல் ஆத்மா அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டுனா குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு நியாயமான காரணம் தான். ரெண்டாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒலிபெருக்கிக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அதாவது லவுட் ஸ்பீக்கர். அப்போ உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் விஜய் சார் பேச்சு எப்படி கேட்பாங்க, ஒருவேளை ப்ளூடூத் ஹெட்போன் கொடுத்துருவாங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. மேபி சின்ன ஸ்பீக்கர், அதாவது கொஞ்சம் அந்த சவுண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் கம்மியா உள்ளதை கொடுத்திருக்கலாம், அது பார்த்தா தான் தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வான வேடிக்கை இருக்குல்ல, அதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் பிளஸ் ஏர் பொல்யூஷன் உண்டாகலாம். பாருங்க விடியல் அரசு எவ்வளவு ஒரு விஞ்ஞான ரீதியா கண்ணுங்கருத்துமா இருக்காங்க. இனி வரப்போற கட்டுப்பாடுகள்ல தான் இவங்களுடைய அரசியல் சூட்சமும் இருக்கு. அதுல செக் பாத்தீங்கன்னா, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்கல்ல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் வராங்க, எந்த டிராவல், எந்த பஸ், எதுக்கு தெரியுமா? இத வந்து பல அரசியல் பிரமுகர்கள் இந்த காரணம் தான் இருக்கலாம் அப்படின்னு வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இவங்க முன்கூட்டியே அந்த டிராவல் ஏஜென்சிக்கு கால் பண்ணி, ஐயா வழக்கமா நாங்க தான் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், திடுப்புன்னு புதுசா ஒரு பையன் வரான், அவன்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு சும்மா மிரட்ட கூட வேண்டாம். ஏன்னா அவங்க ஆச்சரிய இருக்காங்க, ஒரு போன் போட்டாலே போதும். ஆப்வியஸ்லி அவனும் யோசிப்பான், அவன் பொழப்ப யோசிச்சு மறுத்துட்டான்னா எண்ட் டைம்ல இந்த டிராவல்ல அந்த பஸ்ல புக் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, இந்த தடையும் மீறி விஜய் ரசிகர்கள் அவர் மேல உள்ள ஆர்வத்துல, விஜய் தொண்டர்கள் அந்த மாநாட்டுல ஆர்வத்துல எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்துட்டாங்கன்னா, ரெண்டாவது செக் எங்க வைக்கப்படுதுன்னா, என்ட்ரி வந்து 1:30 மணிக்கு மேல கிடையாது. பாருங்க ஏங்க, 1:30 மணிக்கு மேல என்ட்ரி கிடையாதுன்னா ரொம்ப வேர்ஸ்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. ஏன்னா நான் குழந்தை பருவத்துல இருந்து பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகபட்சமா இந்த அரசியல் மாநாடுகள் எம்ஜிஆர் சார்ல இருந்து விஜயகாந்த் சார்ல இருந்து எல்லாம், இவங்க கட்சி மாநாடே அதிகமா நைட்டு நடந்ததா நான் பார்த்திருக்கேன். சோ அவங்க 1:30க்கு வராங்க, இல்ல 6:30க்கு வராங்க, இல்ல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒட்டு மொத்தமா 85 ஏக்கர் டிவிகே கட்சி சார்பா வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. நடுவுல வந்து ஒரு ரோடுங்க, இந்த பக்கம் இடது பக்கம் அதாவது 25 ஏக்கர் வந்து கார் பார்க்கிங்கும் பஸ் பார்க்கிங்கும் அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வலது பக்கம் 45 ஏக்கர் கார் பார்க்கிங்கும் சேம் பஸ் பார்க்கிங்கும் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வேறுபாடு எதனாலன்னு பாத்தீங்கன்னா,
இந்த 45 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, அங்க வந்து அதிகபட்சமா வட மாவட்டத்தில இருந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வருவாங்க அப்படின்னு இவங்களுடைய கணிப்பு. இந்த பக்கம் தென் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் கணிசமா தான் வருவாங்க இவங்களுடைய கணிப்பா இருக்குதுங்க. சரி, அடுத்ததா ஒரு சூட்சமத்தை பாருங்க. இந்த பஸ் பார்க்கிங் இருக்குங்க இல்லையா, இங்க வந்து வெளியே விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் காவலுக்கு நிக்கணுமா. எதுக்கு தெரியுமா? அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து யாரும் களவான்ட்டு போயிருக்கூடாதான். அது மட்டும் இல்லாம அங்க பெண்கள் வந்தா அவங்கள்ட்ட யாரும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கூடாதான். அப்போ உங்ககிட்ட வந்து எதுக்கு விஜய் சாரும் விஜய் கட்சி நிர்வாகிகளும் அனுமதி கேட்கணும்? நீங்க காவலுக்கு நிக்க போறது இல்ல. அப்ப அவர் இஷ்டத்துக்கே நடத்திட்டு போயிடலாம. அதுல ரெண்டாவது சொன்ன காரணம் பாத்தீங்களா, பெண்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. அடா பாவிங்களா, ஒரு ஜெயலலிதா அம்மா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டசபையிலே அவங்க கூட என்ன நடந்ததுன்றத நான் தெளிவா சொல்லணுன்றது அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். இவங்க ஒரு கட்சி மாநாட்டுல பெண்கள் பாதுகாப்புக்கு இவ்வளவு ஒரு அக்கறை எடுக்கிறது வந்து சத்தியமா நம்புற மாதிரி இல்லைங்க. அதே மாதிரி அந்த 45 ஏக்கர் இடம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு என்னமா சொல்லிருக்காங்க, இங்க பார்க்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பார்க்கிங் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் இந்த ரோட கிராஸ் பண்ணி தான் இந்த பக்கம் மாநாடு நடக்கு வருவாங்க, டிராபிக் ஜாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எங்க மாநாடு நடக்கும் அங்கே ஒரு செட்டு போட்டுருங்க இந்த பஸ் காரெல்லாம் பார்க்கிங் பண்றதுக்கு அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா. 45 ஏக்கர் இடத்த உள்ள ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவை இங்க ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ மாநாடு நடத்துறவங்க எல்லாம், மாநாட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் எங்க உட்காருவாங்க? ஒண்ணு விஜய் சார் தலை மேல, இல்லைன்னா ஸ்டேஜ் மேலதான் ஏறி போய் உட்காரணும். சுத்தமா இதுலயும் லாஜிக் இல்ல. கடைசியா சில்லறத்தனமா பேனர் வைக்கிறதுல, கொடி ஏத்துறதுல, எல்இடி லைட்ல, இதுல எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பேனர் 10 அடி தான் இருக்கணுமா. ஆடா பாவிங்களா, தமிழ்நாடு மக்கள் வரி பணத்துல நீங்க கடலுக்கு நடுவுல பேனா வைக்கலாம். அவர் பாவம் ஏதோ முறையா மாநாடு நடத்துறாரு, கொஞ்சம் பேனர் ஹைட்டா வச்சா என்ன ஆயிட்டு, கொடி ஏத்துறதுக்கு ஒரு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த தடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிதமா இருக்கு. ஒரு பந்தியில நம்ம வந்து தம்பி வந்திருக்காம்பா சாப்பாடு போடு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்னொரு பக்கம் ஐயையோ சோறு தீந்து போச்சா இப்படின்னு அவமானப்படுத்துற மாதிரிதான் இருக்கு. ஆக மொத்தத்துல இவங்களுடைய இந்த கட்டுப்பாட்டால 1.5 லட்சம் பேரை மாநாட்டுல திரட்டணும் அப்படின்னு நினைச்ச டிவிகே கட்சி தலைவர் விஜயோட ஆசையில மண்ணு விழுந்து போச்சு. ஆக மொத்தம் ஒருத்தர் கூட வரப்போறது இல்லை. ஏன்னா இந்த மாநாடு வந்து அடுத்த 2 மாசத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 90% ஒரு உறுதியான நியூஸ் இப்பதான் வந்திருக்கு. இப்படி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கையில நம்ம சீமான் அண்ணன், என் தம்பிக்கு நான் இருக்கேன், அது எப்படி மாநாடு நடக்காதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் அதை செஞ்சு காட்ட முடியுதோ முடியலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு அவருக்கு சப்போர்ட்டா நான் இருக்குன்றது அந்த ஒரு சப்போர்ட் அவர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல அவரை பாராட்டலாம். அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புவேன். இது எஸ்பெஷலி டிவிகே கட்சிக்கும் டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும். இவ்வளோ வருஷமா அந்த மனுஷன் லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, தன்னுடைய பேச்சால மட்டும், தன்னுடைய அரசியல் கோட்பாடால, கருத்தால மட்டும் நியாயமா மக்களை வந்து கிராஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கே இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கல. இப்பதான் அவர் ஏதோ ஒரு 3வது பெரிய கட்சியா அந்த ஓட் பேங்கை வந்து கேதர் பண்ணிருக்காரு. ஏன்னா டிஎம்கே மாத்துனா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே தோந்தா டிஎம்கே. இதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாறு. வாலாடி வாலியா இதான் நடந்துகிட்டு இருக்கு. இவன் அடிச்சா அவன்கிட்ட போய் அடி வாங்குவேன், அவன் அடிச்சானா இவன்கிட்ட வலி குறைய இவன்கிட்ட போய் அடி வாங்குவேன். மக்கள் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த ஆழமான கடல்ல விஜய் காலை விட்டுருக்காருன்னா அது அவருடைய ஓன் ரிஸ்க் தான் எங்களுடைய கருத்து. இது சம்பந்தமா பல பத்திரிகையாளர்களும் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் யாருடைய பேரும் சொல்ல விரும்பல, பட் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து எனக்கு தரையில மட்டும் தான் தெரியும், அவர் தரையில என்ன பண்றாரோ அதுதான் என்ன அவரோட ரெப்ளிகா என் மைண்ட்ல அப்படிதான் உட்காரும். சோ அவர் திடீர்னு வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், என் கோட்பாடு இதுன்னு சொல்றதை வந்து என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க பார்வைக்கு அது கரெக்ட் தான். ஆனா திரையில பாக்குற நீங்க விஜயும் தனிப்பட்ட விஜய் நீங்க பார்த்ததே இல்லையா? அவரை பத்தி நீங்க எந்த செய்தியுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? எந்த வழக்குல ஏதாவது அவர் மாட்டிருக்காரா, இல்ல எந்த ஒரு அவ பேரு ஏதாவது ஒரு கேஸ் அவர் பேர்ல வந்திருக்கா? சோ இதை பாக்குற நீங்க அதையும் பாருங்க. சினிமா துறையில இருந்து ஏற்கனவே 2 பெரிய தலைவர்கள் அரசியல்ல வந்து சாதிச்சிருக்காங்க. ஒருத்தர் சாதிச்சாரு, ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்தாரு, நம்ம கை கொடுக்கல.
ஓகே, விஜய் சாதிக்கல ரெண்டாவது விஷயம். ஆனா ஜனநாயக ரீதியா அவருக்கு வர உரிமை இருக்கு. இந்த கருத்துக்கு அகேன்ஸ்டா எங்களுடைய கருத்து தான். அடுத்த ஒருத்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி தொடங்கி 6 மாசம் ஆகுது. ஆனா இது ஒரு நியாயமான கருத்துங்க. இது வரைக்கும் அவரு ஓப்பனா லைக் சீமான் எப்படி பேசுறாரு அந்த அளவுக்கு அதிகமா அவர் பேசல. இந்த ட்விட்டர்லயும் ஆன்லைன்ல தான் அவர் பேசிட்டு இருக்காரு. முன் வந்து அவர் பேசணும், அவருடைய கோட்பாடை சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு வந்து அவருடைய அரசியல் புரிதல், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த ஆழமான அடிப்படை காரணம் தெரியும். ஒரு மக்களுக்கு வந்து அதை ஏத்துக்க வந்து ஒரு காரணம் கிடைக்கும் அப்படின்னு. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்க மாநாடு நடத்த விட்டாதானே அவர் வெளியே வந்து பேசி சொல்றதுக்கு. சரி, அடுத்ததா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பேசிக்காவே இந்த அரசியல் எப்படிப்பட்ட கலன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சாரு ஏடிஎம்கே, அதே டிஎம்கேல இருந்து வைகோ பிரிஞ்சாரு, இப்படி பல கட்சிகள் ஸ்பிளிட் ஆயிட்டே இருந்திருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா அவமானம், மரியாதை கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. அந்த மாதிரி விஜயோட சில திரைப்படங்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவமானத்தை அப்படி என்ன ஓவர் கம் பண்றதுக்கு நானும் இருக்கேன், எனக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் ஒரு காரணம் இல்லாம ஒரு திங்கிங் இல்லாம சும்மா ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு அப்படின்னு. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கூடாதா? ஏன்னா நம்ம தல அஜித்தே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டைம்ல ஒரு மெக்கானிக், ஒரு நல்ல பைக் ரேசர், அவருடைய எய்மே பைக் ரேஸ் ஆகணுன்றதா. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன அறிவுரையில தான் அவரு தன்னுடைய ப்ரொஃபஷனை மாத்தினாரு. ஏன்னா அவர் ஆள் பார்க்க சாமிங்கா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு தலை. சோ அந்த மாதிரி விஜய் தலை ஆவாரா இல்லைன்றது மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணல. பட் தி திங் இஸ், வர அவருக்கு உரிமை இருக்கு. ஜனநாயக ரீதியா அவர் வரலாம். அதுக்கு அவர் காரணம் சொல்லி ஆகணும், நியாயமான காரணம் இருக்கணும் அப்படின்னு பிளேம் பண்ணி அவரை தடுக்கவோ அவரை குறை சொல்லவோ யாருக்கும் உரிமை இல்லை. சரிங்க, கமிங் டு த கண்டென்ட் பாயிண்ட். இந்த மாநாடை இப்போதைக்கு விஜய் சார் தள்ளி போட நினைச்சது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான். ஆனா மறுபடியும் அதை அவர் அரங்கேற்ற நினைக்கும் போது என்ன பண்ணலாம்னா, டெக்னிக்கலா அப்படி அவர் யோசிச்சாருன்னா, இவங்க கொடுத்த இந்த குடைச்சல்லாம் வர முடியாத அளவுக்கு ஒரு லேண்ட் ஸ்பேஸ, ஒரு இடத்த அவர் தேர்வு பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் தான். எப்படிதான் அவர் தேர்ந்தெடுத்தாலும் குடைச்சல் வரதான் செய்யும். இல்லைன்னா இவங்க போட்ட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு தப்பா பட்டுதுன்னா, ஏன்னா அவரை பொலிட்டிக்ஸ் படிக்கலனாலும் அந்த அளவுக்கு அவரு சிவில் லா இதெல்லாம் இல்லைனாலுமே அவர் தனியார் டீம் வச்சிருக்காரு. ஒரு டிஸ்கஷன் நடத்தி கோர்ட்ல இந்த வழக்க தொடரலாம், எங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு அப்படியும் பண்ணலாம். சோ இதுதான் எங்களுடைய கருத்து. விஜய் சாருடைய அடுத்த மூவ் என்னவா இருந்தா கரெக்டா இருக்கும்? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.